தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, Mr. சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், வணக்கம் சார். அதே மாதிரி ராபரேலில இவர் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ராகுல் காந்தி? ஏன்னா நிச்சயமா தோப்பாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்க சொல்லியிருக்காரு. வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ராய்பரேலியில என்ன பிரச்சனைன்னா பாருங்க, இது பாரம்பரிய தொகுதி. அது பெரோஸ் காந்தி டைப்ல. ஆனா அங்க 2019 யூபில காங்கிரஸ் வின் பண்ண ஒரே சீட் அது ஒண்டிதான். அந்த மோதியோட அலைய தாக்கு பிடிச்ச இடம். சரி. ஆனா ராய்பரேலியில என்ன பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, இவ்வளவு நல்ல தொகுதி ஜெயிச்சுட்டே வர தொகுதியில பாத்தீங்கன்னா வின்னிங் மார்ஜின் கம்மி ஆயிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால்தான் சோனியா காந்தி இந்த தடவை என்ன முடிவு பண்ணாங்க, இது அபாயம் இருக்குது, நம்ம ஏன்னா அவங்க ஒரு தோல்வியை சந்திக்க தயாரா இல்லை. வாழ்க்கை முழு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். 1998 அமேட்டில இருந்து நின்னாங்க. சாரி, 1998 அமேட்டி. அதுக்கு பிறகு 2004 பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்தை விட்டுட்டு ராய்பரேலிக்கு போயிட்டு அமேட்டியில ராகுல் காந்திய நிப்பாட்டினாங்க. ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 19 பாத்தீங்கன்னா 1 லட்சம் சொச்சம் வந்தது. அப்புறம் அதுல அந்த மார்ஜின் குறைய காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த தினேஷ் பிரதாப் சிங் யார் இப்ப இந்த தடவை திருப்பி பிஜேபி போட்டிருக்காங்களோ அவர் ராய்பரேலியை சார்ந்தவர். அவர் தான் குறைச்சாரு. இந்த தடவை அவர் ராகுல் காந்தி எதிர்த்து அவர் தான் இருக்காரு. அப்படி இருக்கிற என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ராகுல் காந்தி வயநாடுல ஷிஃப்ட் பண்ணாரு. அமேட்டியில பாருங்க, அமேட்டியில இதே நிலைமை வந்தது. 2014 ஸ்மிருதி இரானியை தோக்கடிச்சிட்டார். அதான் 15 வருஷம் பண்ணி தாக்கு பிடிச்சார். ஆனா 19 வந்தபோது பாத்தீங்கன்னா அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. மக்களை நாடுறாங்க காங்கிரஸ் விட்டு. அதனால தான் வயநாடுல போய் நின்னாரு. வயநாடு ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னா, அங்க இஸ்லாமியர்கள் அதிகமான இடம், நமக்கு சேஃப் இடம், அங்க போனாங்க. இந்த தடவை பாருங்க, அங்கேயும் ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. காரணம், இடதுசாரி கட்சிகள் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம். இதுல இடதுசாரி கட்சிகள்னா அது கேரள முதல்வர் பினராயி விஜயன் நம்ம போன தடவை 19 மாதிரி நமக்கு ஆகக்கூடாது, 19ல ஒரு சீட்டு தான் கிடைச்சது 20ல. பினராயி ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாரு களத்துல. எப்படியாவது இந்த சீட்டு. அதனால பாருங்க, வயநாடு கொஞ்சம் சேஃபா இருந்த சீட்டு கொஞ்சம் அன்சேஃப் ஆயிடுச்சு. போன தடவை 4 லட்சம் ஓட்டு ஜெயிச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு மனசுல என்னன்னா, ராகுல் காந்தி கடைசி நாள்லாம் கூட அங்க இல்ல, அவர் வயநாட்டுல வந்துட்டாரு. முன்ன பாருங்க, தெலங்கானால நெல்லு சொன்னாங்க, கர்நாடகால நெல்லு சொன்னாங்க, அதெல்லாம் ஏத்துக்கல அவர். போன போது கூட அவர் வயநாடு போன போது கூட என்ன சொன்னாரு, தென்னிந்திய அரசியல் நன்னா இருக்குது, தென்னிந்திய ஓட்டர்ஸ் எல்லாம் மெச்சோர்டா இருக்காங்க, அப்படி இப்படின்னு அவர் ஒரு அப்புறம் உத்தரப்பிரதேசம் விட்டு போயிட்டாரு அவர். அப்புறம் அமேட்டியோ போவே இல்லை, ராய்பரேலி போல, பிரியங்கா கூட அப்பப்போ போயிட்டு வந்தாங்க. அதனால பாருங்க ராய்பரேலியில ஆனா பயங்கர கட்சியில பிரஷர். வட இந்தியால இடத்த விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப மெசேஜ் போயிடும், மற்ற இடத்துல பாதிக்கும். ஆனா வியாழக்கிழமை, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமைங்க, வியாழக்கிழமை இரவு வரல அவர் முடிவு எடுக்கல போறது. ரொம்ப பிரஷர் கட்சி தரப்புல இருக்கு. அதுல என்ன பண்ணாங்க, கட்சிக்காரங்கள்லாம் அகிலேஷ் யாதவ் கிட்ட பேசிட்டாங்க. நீங்க அவருக்கு சொல்லுங்க. அகிலேஷ் போன் போட்டு பேசுறாரு ராகுல்கிட்ட. சொல்றாங்க, பாருங்க நீங்க நிக்கலன்னா நாங்களும் பாதிக்கப்படும், 10 சீட்டை இது பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப மெசேஜ் சரியா போகாது. அப்படி கடைசியில அவர் ரொம்ப ஒரு ரிலக்டன்ட் வாரியர், அவரை இப்ப நிக்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராய்பரேலி கேரண்டீடு இல்ல. ஆனா ராய்பரேலி நிலைமை அமேட்டியோட பெட்டர். சரி பண்ணாங்க. ஆனா இவர் தங்கச்சியை விடல. தங்கச்சி விடாத காரணத்தினால கட்சிக்குள்ள என்னன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட். 2 சீட்ல நின்று இருக்கலாமே. இப்ப கூட பாருங்க, ராய்பரேலியில இப்ப ஆட்சி இருக்கிற ஒரு 10-15 நாள் அங்கேயே உட்காந்து கேம்பெயின் பண்ணணும். அவர் 20ஆம் தேதி தேர்தல், மே 20. அதனால அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அவ்வளவு சுலபமா இல்ல. சுலபமா இருந்ததுன்னா சோனியா காந்தி பண்ணிருப்பாங்களே. போயிட்டாங்க ராஜஸ்தான்ல இருந்து. அப்போ ஒரு மாதிரி ஒரு தோல்வி பயத்துல தான் இருக்காங்க காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா சார்? ஏன்னா 2 சீட்லயே நிக்கல அப்படின்னும் போதே நமக்கு தெரியுது, ஓகே இவங்க கம்ப்ளீட்டா அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல்ல இழந்துட்டாங்க,
அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கா? அதையும் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அதனால தான். இல்ல அது 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 ஒரு விதமா நீங்க சொல்வது உண்மை போல தான் தெரியுது. காரணம் ம். இவங்க அந்த தொகுதி டச்சில் இல்லைங்க 1. 2வது என்ன பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடன்சியும் மாறிட்டு வருது. மக்களும் மாறிட்டு வராங்க. ஒரு டயத்துல இந்திரா காந்தி நெனச்சு ஓட்டு போட்டாங்க. ம். அந்த பெனிஃபிட் சோனியா காந்தி கிடைச்சது. சரி. சோனியா காந்தி கூட ஜாஸ்தி போமாட்டாங்க தொகுதிக்கு. ம். சரி நம்ம கூட இருக்காங்க. ஆனா போக மக்கள் பாருங்க யங் பீப்பிளுக்குலாம் அவ்வளவு ஒண்ணும் காந்தி குடும்பம்னு சொல்லி ஒரு பெரிய பற்று கிடையாது. ம். ஒரு டயத்துல இருந்து. இப்ப யங் வோட்டர்ஸ்க்கெல்லாம் மைண்ட் வேற மாரி போகுது. ஆமா. ம். அதுல ராய்பரேலி பாருங்க அது வளர்ச்சி பார்த்திருக்கு. ஆமா. அமேட்டி சுத்தமா வளர்ச்சியே பார்க்கல ராகுல் இருந்தபோது. ஏன்னா ராகுல் போவே மாட்டாரு. ம். அதாவது டேக் ஃபார் கிராண்டட் மாரி இருந்தது. அதுல என்ன பாருங்க அத பிஜேபி இது பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ஆமா. தினேஷ் பிரதாப் சிங் யார் ஈரானி சோனியாக்கு எதிர்த்து இல்ல இந்த ம். தினேஷ் பிரதாப் சிங் யார் சோனியாக்கு எதிர்த்து போட்டியிட்டாரோ, ம். தோல்வி அடைந்தாரு. அரசு மார்ஜின குறைச்சிட்டாரு. அவர் தான் ம். மீண்டும் நிற்கிறாரு. அவர் அந்த ஊர் அந்த ராய்பரேலி சேர்ந்தவர். 1. ம். 2வது 2018 வரைக்கும் காங்கிரஸ்லயே இருந்தாரு. ஓகே. காங்கிரஸ விட்டுட்டு பிஜேபிக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் சோனியாக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுச்சு. ஓகே. சூப்பர். ஓகே. சார் இந்த டாபிக்க விட்டுட்டு லைட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் சைடுல போலாம் சார். அங்கேயும் நான் 2, 3 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு கேட்கறாங்க. அவருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ரிப்ரைவ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வச்சு வந்து அவர் வெளியே வர்றதுக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவருக்கு சான்சஸ் வெளியே வர்றதுக்கு? அதாவது சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து இவர் பெயிலுக்கா மூவ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, சரி தேர்தல் டயத்துல இவரோட கேஸ நாங்க கன்சிடர் பண்றோம். திருப்பி ம். 7ஆம் தேதி இத பத்தி விசாரணைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. பட் ம். அந்த மேட்டர கன்சிடர் பண்றோம். அதாவது வி வில் டேக் இட் அப் ஃபார் ஹியரிங் சொன்னதிலேயே பல பேர் பாசிட்டிவா பார்க்குறாங்க. ஒருவேளை அவருக்கு பெயில் குடுத்துருவாங்களோ அப்படி. ம். ஆனா ஒண்ணுங்க டேமேஜ் ஆயிடுச்சு. ம். கேஜ்ரிவாலோட இமேஜ் இருக்கு பாருங்க. இந்த ஆமா. லிக்கர் பாலிசி காரணத்தினால இன்னும் மணிஷ் சிசோடியாக்கு பெயில் கிடைக்கல. ம். சஞ்சய் சிங்க்கு இவங்க பெயில் அப்போஸ் பண்ணதுனால இடி அப்போஸ் பண்ணதுனால வெளில வந்துட்டார். ஆமா. ம். இதுல கட்சிக்குள்ள பாருங்க அவங்க மனைவி சுனிதா கேஜ்ரிவால் இப்ப கேம்பெயினை ஃபுல் ஃபிளெஜ்டா கொண்டு போறாங்க. ஷி ம். ஹஸ் பிகம் an ஆல்டர்னேட்டிவ் லீடர்ஷிப். ம். கேஜ்ரிவாலுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க தான். இனிமே கேஜ்ரிவால் திருப்பி வந்த பிறகு கூட அவங்க தான் மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு புது ஓகே. புது தே வாண்ட் a நியூ ஃபேஸ் டு லீட். ஏன்னா பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது ஓகே. ஆன்டி கரப்ஷன்ல மூவ்மெண்ட் வந்த ஆம் ஆத்மி பார்ட்டி ஆமா. அந்த பழைய ஆம் ஆத்மி பார்ட்டி இல்ல. ஏன்னா பல ஊழல்கள், பல புகார்கள் என்னெல்லாமோ இருக்குது. அதனால ம். அது தவிர்த்து இவங்க அலையன்ஸ் பாருங்க டெல்லியில காங்கிரஸோட அலையன்ஸ் போட்டாங்க. ஆமா. 7 தொகுதியில 3 தொகுதி காங்கிரஸ், 4 தொகுதி ஆம் ஆத்மி பார்ட்டி. அங்க என்ன நீங்க பாக்குறீங்க? காங்கிரஸுக்குள்ள ஒரே கொந்தளிப்பு. அரவிந்த் சி அரவிந்தர் சி லவ் அரவிந்தர் சிங் லவ்லிங்கிறவரு டெல்லி காங்கிரஸ் தலைவர். அவர் தான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இந்த ஆம் ம். ஆத்மி பார்ட்டி அலையன்ஸ் ராகுல் காந்தி அவரது பேச்சை கேட்கறதுல அவங்க இஷ்டப்படி கேண்டிடேட் போட்டாங்க. ம். ஸோ காங்கிரஸ்க்குள்ளேயே பிரச்சனை இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் பஞ்சாப்ல ஒப்பந்தம் கிடையாது. ஆனா காங்கிரஸ் தலைவர்கள கடுப்பா இருக்காங்க ராகுல் காந்தி மேல. போய் போய் நீங்க ஓகே. கேஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சிருக்கீங்க. எந்த கட்சியும் நம்மள காலி பண்ணி வந்திருக்காங்க. நம்மள ஊழல் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க இப்ப ஊழல் சிக்கல்ல இருக்கும்பொழுது நம்ம அவங்களுக்காக சப்போர்ட் குடுக்குறோம். இது என்ன ம். பாலிடிக்ஸ் இது? அப்படி அவங்க கேள்வி கேட்கறாங்க. சார் இப்படி வந்து அவர் வெளியவே வந்தாலுமே, டு யூ திங்க் ரியலி ஹி கேன் மேக் எ சேஞ்ச் அப்படின்ற மாரி இன்னொரு பர்சன் நீங்க ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் வந்து, இல்லப்பா அவர் வெளியே வந்தாருன்னா ஒரு மாறுதல் வந்து நிச்சயமா வரும். அ அது வந்து ஒரு ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்குமென்ட் 2 சைட்லயும் ஆர்குமென்ட் போச்சு இன்னைக்கு. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க. அவங்க தொடர்ந்த முயற்சி என்னன்னா, அவருக்கு ஒரு அனுதாபம் எப்படியாவது ஒரு சிம்பத்தி வேவ் தயாரிக்கணும்னு பார்க்குறாங்க. ம். இவர சிறையில் அடைத்து வைத்தாங்க. தேர்தல் முன்னாடி அடைத்து வைத்தாங்க. இது ம். பின்னாடி இருப்பது பிஜேபி, பின்னாடி இருப்பது பிரதமர் மோடி. அப்படி இப்படி எல்லாம் சொல்லி ஒரு சிம்பத்தி வருமான்னு பார்க்குறாங்க. ம். சிம்பத்தி ஃபேக்டர். இப்ப ஜெயில்லேருந்து வெளில வந்தாரும் அவர் என்ன பண்ண போறாரு? ஊரெல்லாம் சொல்லிட்டு போவாரு. என்ன அடைச்சு வச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன விட்டுட்டாங்க. அப்ப என் மேல குற்றம் ஒண்ணும் இல்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்வது என்னன்னா, நாங்க மெரிட் ஆஃப் த கேஸ்ல போல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேணா இவர விடலாமான்னு நாங்க யோசிக்கிறோம். ஓகே. ஏன்னா இவர் மனு அந்த மாரி குடுத்திருக்காரு. ம். அதனால அப்படிதான் இருக்குது. ஆனா இப்ப பிரச்சனை எங்க வரும்னா, ஆனா அத எதிர்ப்பாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் தரப்புல இருந்து, இடி தரப்புல இருந்து அதுக்கு எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா நிச்சயமா. ஒரு முறை பெயில்ல குடுத்தீங்கன்னா, என்ன தேர்தல் முடிஞ்ச பிறகு திருப்பி உள்ள போவாரா? மாட்டாரு. ம். ஆமா. பல விஷயங்கள் இருக்குது இதுல. ஆமா. ஸோ அதனால என்ன கேட்டீங்கன்னா,
இது அவருக்கு ஒன்றும் பெரிய லாபமும் இது பெரிய லாபம் வரா மாதிரி இல்லை. காரணம் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு. கட்சிக்குள்ள ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப சுனிதா தான் இப்ப வந்து ஃபுல்லா எடுத்துட்டு முன்னாடி போறாங்க. அவங்க கேம்பெயின் நிறைய பண்றாங்க. இன்னொரு பக்கம் சஞ்சய் சிங்கிறவரும் இப்ப ஜெயில பெயில்ல வெளில வந்தாரு. அவரு பாத்துக்கிறாரு. ஆனா கட்சிக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே. என்னது இப்படி ஏன்னா பாருங்க, இந்த மாட்டின்ட கேஸ் சரியான மாட்டின்ட்டாரு. ஆமா. கம்ப்ளீட்டா. அது இது பாலிசி பாத்தி நம்ம நிறைய தடவை இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த லிக்கர் பாலிசி என்ன, எப்படி தனியார் நிறுவனத்துக்கு ப்ராஃபிட் எப்படி பண்ணப்பட்டது, அந்த ப்ராஃபிட் ஷேர் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போச்சு, அது எப்படி கோவா தேர்தலில் செலவாச்சு, பஞ்சாப் தேர்தல் செலவாச்சு, இதெல்லாம் ஒரு இது விஷயம். ஆனா இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இது இட் இஸ் நாட் சோ ஈஸி ஃபார் கேஜ்ரிவால். அண்ட் பிப்ரவரி 25 அவங்களுக்கு டெல்லி தேர்தல் வருது. அடுத்த வருடம் டெல்லி தேர்தல். So that will be more interesting. சார், அதே மாதிரி வந்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, குஜராத்ல வந்து அந்த சத்ரியா ப்ரொடெஸ்ட் வந்து will it be a game changer? ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம், குஜராத்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து பிஜேபி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா ஸ்வீப். இந்த வாட்டி ஸ்வீப் ஆகாது, that will be a game changer also அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இதையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் காஃபி டைம்ல, ஃப்ரைடே ஈவினிங் காஃபி டைம்ல. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் ஆரம்பிக்கிறச்ச என்ன சொன்னேன் உங்களுக்கு, இதுதான் சொன்னேன். அதாவது ஒரு நெரேட்டிவ் என்னன்னா, இவங்க எதிர்த்து இருக்காங்க, அவங்க எதிர்த்து இருக்காங்க. இப்ப குஜராத்ல புருஷோத்தம் ரூபாலான்னு ஒரு சீனியர் தலைவர் இருக்காரு. அவர் ஏதோ ராஜ்புட் பெண்மணிகள் மேல ஏதோ சொல்லிட்டார். அதனால ராஜ்புட் சமுதாயம் அவருக்கு எதிர்த்து இருக்கு. ஆனாங்க குஜராத்லயும் இந்த தடவை தேர்தல் என்ன, மீண்டும் மோடி பிரதமர் ஆனமா, ஒரு குஜராத்தோட குடிமகன் இல்ல வேண்டாமா, அந்த கேள்வி வரும்பொழுது பாருங்க இதெல்லாம் அடங்கி போயிடும். குஜராத்ல பாருங்க போயிருந்த போது, பிரதமர் போயிருந்த போது பல எந்த குடும்பங்கள் ராயல் ஃபேமிலிஸ், அதாவது they are basically ராஜ்புட்ஸ், அவங்க எல்லாரும் சப்போர்ட்ல தான் வந்திருக்காங்க பிரதமருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் தேர்தல எங்க ஃபேக்டர் பெரிய ஃபேக்டரோ இதெல்லாம் பாருங்க, இது இருந்துட்டு இருக்கும், புகஞ்சிட்டு இருக்கும். இப்ப ராஜஸ்தான்ல தான் சொல்றாங்க அவங்க எதிர்த்து இருக்காங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் யூபியில சொல்றாங்க கேண்டிடேட் நிறைய கொடுக்கல. ஆனா உத்தரப்பிரதேஷ்ல யோகி ஆதித்யநாத் ஒரு ராஜ்புட் தான். அங்க என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது, ராஜ்புட் முதல்வரான பல இம்பார்ட்டன்ட் பதவியில ராஜ்புட்டுக்கு ஜாதியை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்ச எல்லா இடத்துலயும் ராஜ்புட் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. என்ன கேட்டீங்கன்னா ஓவரால் பாருங்க, சரி அப்படி பிரதமர் வேண்டாம்னு சொல்லி வேற யாருக்கு ஓட்டு போடுவாங்க குஜராத்ல? காங்கிரஸோட நிலைமை பாருங்க. சூரத்ல கேண்டிடேட் நிப்பாட்டினா அவர் சரியாவே நாமினேஷன் பண்ணாம அவர் இதாயிட்டாரு. பிஜேபி ஃபர்ஸ்ட் சீட்டு எலெக்டட் அன்னபோஸ். அதாவது காங்கிரஸ் சொல்றாங்க இல்ல அவங்க அட்ராக்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள கரப்ட் பண்ணாங்க, அவங்கள லியோர் பண்ணாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. அது சரி, பட் உங்க கட்சி வீக்கா இருக்குது இல்ல. பிளஸ் ஆம் ஆத்மி பார்ட்டியோட அலையன்ஸ் வேற குஜராத்ல 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. 26 சீட்டுல 2 சீட்டு பாவ்நகர் அண்ட் பரூச்சுங்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டி கண்டெஸ்ட் பண்றாங்க. சோ ஓவரால் பிக்சர் காங்கிரஸ் சரியில்லாத போது அண்ட் குஜராத்துக்கு பாருங்க, இப்ப சமீபத்துல 2022 டிசம்பர்ல நடந்த மாநில தேர்தல் சட்டசபை தேர்தல்ல பாத்தீங்க எவ்வளவு 150 160 தாண்டி போயிடுச்சு. ஏன் போச்சு? பிரதமர்ல இன்னும் பிரதமருக்கு பெரிய ட்ராக்ஷன் குஜராத்ல. ஏன்னா they feel proud that one of us is the prime minister. அது குறையாதுங்க. அது அந்த ஒரு இது இருக்கும், என்ன சொல்றது, அது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அப்ப ஸ்வீப் தான் போன வாட்டி மாதிரி 2014 காங்கிரஸுக்கு என்ன ரொம்ப 1-2 சீட்டு கிடைச்சா ரொம்ப பெருசுங்க. ஓகே. அப்படி போன தரம் 19 எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. ஆமா சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் சார், தமிழ்நாடு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து எங்க தான் போனாலும் ஃபைனலா தமிழ்நாட்டுல வந்து தான் முடிக்க வேண்டியதா இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க பிஜேபியோட சான்சஸ்? ஏன்னா வந்து they have given a formidable fight அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் எல்லாம் வருது. மேபி ஒரு ஃபியூ சீட்ஸ் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. நீங்க உங்களோட நியூஸ் எப்படி சார் வருது உங்களுக்கு தமிழ்நாடு பத்தி? ஓவராலா எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு அண்ணாமலை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? கட்டாயமா நீங்க கூறுவது போல they will get some seats, பட் எவ்வளவு தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, டிஎம்கே ஓட கூட்டணி போன தரம் 39+1 புதுச்சேரி 40 சீட்ல பாருங்க 39 கிடைச்சிச்சு. 39 கிடைச்சது எக்ஸப்ட் ஃபார் ஒரு சீட் நினைக்கிறேன் இல்லையா? தேனி வந்து ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத், இவர் ஓபிஎஸ் மகனுக்கு தான் போச்சு.
ஆனா இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அதை கேன் தே ரிப்பீட் தட்? 29 ரிசல்ட் டிஎம்கே ஃப்ரண்ட் வந்து ரிப்பீட் பண்ண முடியுமா? என்ன கேட்டீங்கன்னா ரிப்பீட் பண்றது கஷ்டம். ஒண்ணு. இரண்டாவது, பிஜேபி ஒரு 4-5 தொகுதியில அவங்க இன்டர்னல் அசஸ் பண்ணியிருக்காங்க. தே ஆர் வெரி கான்பிடென்ட். அட்லீஸ்ட் 1 or 2 சீட்ஸ் நிச்சயங்கிறது. அவங்க 4-5 கான்பிடென்ட்னா 1 or 2 சீட்ஸ். இதை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல இருந்து என்ன பேசப்படுறதுன்னா, சில தொகுதிகள் தர்மபுரி மாதிரி தொகுதியில நம்ம சோமியா அன்பு சுவாமி சோமியா அன்புமணி அவங்க நல்ல ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ எ குட். ஸோ அலைஸுக்கும் 1-2 சீட்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. இதை தவிர்த்து பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு இதுவே சொல்றேங்களே, இப்ப நம்ம நைனா நாகேந்திரன், இப்ப அவரோட தொகுதி, அப்புறம் நம்ம சண்முகம் தொகுதி வேலூர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அப்புறம் நம்ம டிடிவி தேனியில் இருக்கிறாரு, அவர் தொகுதியில நல்ல ஃபைட் ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்புறம் தர்மபுரி பத்தி பேச இப்படி ஒரு 5-6 தொகுதி கோயம்புத்தூர்ல பாருங்க, அண்ணாமலை நல்ல டஃப் ஃபைட் அது. So that is also they are having positive hopes. Okay. இப்படி எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தொகுதி அவங்க எதிர்பார்க்கறாங்க. Okay. So அதனால vote percentage increase ஆகும் இல்லையா? ஆனா அதிமுகல பாத்தீங்கன்னா they are very disappointed. ஏன்னா எடப்பாடியே தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப கோவப்பட்டார். சரியா கேடர்லாம் சரியா வேலை பண்ணல, நம்ம எந்த இதுல போட்டிட்டு இருக்கணுமோ அப்படி போட்டியிடலன்னு அவரே கொஞ்சம் வருத்தமும் பட்டாரு, கோபமும் பட்டிருக்காரு. ஆமா, மாநில செயலாளர்கள்லாம் ப்ராப்பரா வேலை பண்ணல அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுறாரு. சோ அப்ப வந்து பிஜேபி 2வது பொசிஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ, இல்லட்டா இஸ் இட் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெச் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இன்னும் டிஎம்கே அண்ட் பிஜேபி தானா? 2வது இருக்கட்டும் 3வது இருக்கட்டும்ங்க, 26க்கு பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா டிஎம்கே எதிர்த்து இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் பிஜேபின்னு தமிழ்நாட்டுல இது எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஓகே. ஸோ அப்படிதான். ஸோ 2026 நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ண வேண்டியதான் 2024 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்தது. திருப்பியும் என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.